கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நரிக்குறவர் காலனி. இங்கே பட்டா கேட்டு இன்னும் வரைக்கும் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் பட்டா கொடுக்காமலே இருக்கிறாங்க. தான் தர்றேன்னு சொல்கிறாங்க, இன்னும் தரவே இல்லை. ஒரு குடும்பத்தில் 4 குடும்பம் 5 குடும்பம் 6 குடும்பம் இப்படி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் சேர்த்து பட்டா தர்றேன்னு சொன்னாங்க, அளந்துட்டு போனாங்க. இதோ தர்றேன்றாங்க, இன்னும் தரல. இங்கே எல்லா ஜாதிக்காரங்களும் சேர்ந்து ஒத்துமையாக நாங்கள் இங்கே கொடுத்துனா இருக்கிறோம். கிட்டத்தட்ட 250 பட்டாக்கு மேலே தர்றேன்னு சொன்னாங்க, 240 பட்டா தர்றேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் யாரும் தர்ற மாதிரியே இல்லை. இதோ தர்றேன்றாங்க, இன்னும் தரல. நாங்கள் முதலமைச்சர் ஐயா, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து பட்டா கொடுக்கணும். நாங்கள் நரிக்குறவர் ஏன்னா கிட்டத்தட்ட 80 வருஷமாக இங்கே இருக்கிறோம். 80 வருஷமாக கொடுத்துனா இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் மித்த இனங்களும் நிறையா இனங்களும் வந்து ஒன்றா இருந்துக்கிட்டு இங்கே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பட்டா தர்றான்னு சொல்கிறாங்க, இன்னும் தரல. அவங்க வந்து தாசில்தார் கலெக்டரு அவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்களே தவிர பார்த்துட்டு போயிடுறாங்க. இன்னும் பட்டா கொடுக்காமலே இருக்கிறாங்க. ஐயா, என்ன இதுக்கு நீங்கள் தான் ஐயா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சமத்துவபுரம் காலனியிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து ஆர்டிஓ சொன்னதால தான் இங்கே வந்து கொட்டா போட்டோம். இப்போ வந்து ஆர்டிஓ பட்டா தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் முயற்சி பண்ணி எங்களுக்கு பட்டா வாங்கி தரணும். இங்கே எத்தனையோ 240 பேருக்கு வந்து பட்டா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லோரும் 50,000 செலவு பண்ணி கொட்டா போட்டதுக்கப்புறம் பட்டா தரமாட்டேன்றாங்க. ஐயா, நீங்கள் தான் முயற்சி பண்ணி எங்களுக்கு பட்டா வாங்கி தரணும். நாங்கள் வட்டாட்சியர் கலெக்டர் எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்தோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலை. நீங்கள் தான் எங்களுக்கு முயற்சி பண்ணி பட்டா வாங்கி தரணும். எல்லாரோடைய வாழ்வாதாரமும் இதில் தான் இருக்குது. எல்லோரும் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொட்டா போடுங்க, நாங்கள் பட்டா வாங்கி தரோன்னு நம்பிக்கை கொடுத்ததால தான் எல்லாருமே கொட்டா போட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே செஞ்சு தர முடியாது அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. எல்லோரும் பயந்த நிலையில் இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணி எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு செய்யணும். நாங்கள்லாம் ஒற்றுமையாக நரிக்குறவர்கள், முஸ்லீம் எல்லா ஜாதிக்காரங்களும் வந்து ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒற்றுமையாக நாங்கள் எப்போவுமே இருப்போம். சமத்துவபுரத்தில் எப்படி ஒற்றுமையாக இருக்காங்களோ அதேமாரியே நாங்கள் இங்கேயும் இருப்போம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஐயா, நீங்கள் முயற்சி பண்ணி எங்கள் எல்லாத்துக்குமே பட்டா வாங்கி தரணும். நன்றி ஐயா. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நரிக்குறவர் காலனி. இங்கே பட்டா கேட்டு இன்னும் வரைக்கும் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் பட்டா கொடுக்காமலே இருக்கிறாங்க. தான் தர்றேன். ஆர்டிஓ அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை வந்து பார்த்துட்டு கொட்டா போட்டால் தான் உங்களுக்கு எல்லோருக்கும் பட்டா தருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் சொன்னதால் நாங்கள் எல்லாமே வாழ்வாதார பகுதியில் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம். எல்லாருமே வீடு இல்லாத சூழலுக்கு தான் இந்த மாதிரி வந்து இந்த குன்னுமோட்டில் வந்து இடம் வேண்டி விண்ணப்பம் கொடுத்தோம். ஆர்டிஓ அவர் பார்த்தாரு, டிஆர்ஓ வந்து பார்த்தாங்க. அவங்க நம்பிக்கையின் பேரில் தான் நாங்கள் எல்லாருமே செலவு பண்ணி இன்றைக்கி 30,000 முதல் 50,000 வரைக்கும் செலவு பண்ணி வீடும் ஒரு 5 லட்சத்துக்கு மேலே வீட்டையும் கட்டியிருக்கிறோம். பட்டா இல்லாதால் மின்சாரத்துறையில் வந்து நமக்கு வந்து மின்சாரம் இல்லை, பட்டா இருந்தால் மட்டும்தான் மின்சாரம் தருவோன்ற மாதிரி கோரிக்கை சொல்கிறாங்க. ஐயா அவர்கள் தலையிட்டு, கலெக்டர் ஐயா அவர்களும் முதலமைச்சர் ஐயா அவர்களும் தலையிட்டு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லை, 240 குடும்பத்தை சார்ந்த பகுதியில் இருந்து எல்லாருமே சேர்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கு பட்டா வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகளாக நாங்கள் இருக்கிறோம் இந்த இடத்துல. இவங்க சொன்னதால் தான் நம்பிக்கையின் பேரில் தான் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இந்த இடத்துல குடியிருக்கிறோம். எந்த வசதி இல்லாமல் இருக்கிறோம். பட்டா வந்தால் மட்டும்தான் இங்கே வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி தர மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். 30 to 50,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறோம். வீடும் கட்டியிருக்கோம். 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் 7 லட்சம் வரைக்கும் வீடும் கட்டியிருக்கிறோம் நம்பிக்கையின் பேரில், ஆர்சிசி வீடு. ஐயா அவர்கள் தலையிட்டு இது எப்படியாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.